மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா, இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. என்னன்னு கடைசில சொல்றேன். நீங்க மெரினா பீச்ச ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஏன்னா, மெரினா பீச்ச ப்ளூ ஃபிளாக் மெரினாவா மாத்திட்டாங்க. அதனால மெரினா பீச் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்ஸ் ப்ளே பண்றதுக்கான ஏரியா, வந்து போறவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியா, ரெஸ்ட் ரூம் வசதி, தண்ணி, ஃபுட்டுன்னு இந்த மாதிரி அடிப்படையான வசதியெல்லாம் பூர்த்தி பண்ணா மட்டும் தான் இந்த ப்ளூ ஃபிளாக்ன்ற நேம் கிடைக்கும். இப்ப இந்த மெரினா ப்ளூ ஃபிளாக் மெரினான்னு இருக்குன்னா, 31 கிரைட்டீரியாவ பாஸ் பண்ணதுனால தான் இந்த நேம் கிடைச்சிருக்கு. அதனால மெரினா பீச்சுக்கு வந்தோம்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா வச்சுக்க சப்போர்ட் பண்ணுவோம். நாம எல்லாரும் சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் இந்த மெரினாவ அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா குடுக்க முடியும். லாஸ்ட் வீடியோல அனிமலுக்கு ஃபுட் வைக்கக் கூடாதுன்னு இருக்க இந்த போர்ட பத்தி நான் பேசியிருந்தேன். அதுக்கு உங்களோட ஒப்பீனியன்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். இருந்தாலும் வேஸ்ட்டா போற ஃபுட்ட பக்கெட்ல கலெக்ட் பண்ணியாச்சும் வேற லொகேஷனுக்கு எடுத்துட்டு போய் டாக்ஸுக்கு புரொவைட் பண்ணலாம். மெரினா பீச்ல இருக்க இந்த பேம்போ சேர்ல உட்காரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போங்க. லேட்டா போனீங்கன்னா எல்லா சேரும் ஃபில்லிங்லயே இருக்கும். கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு முன்ன ப்ளூ ஃபிளாக் மெரினால கேஷ் ஹண்ட் வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் எங்க வைக்கலாம்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸ்டே டியூன்.